தேர்ஸ்டே ஈவினிங். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே லீவு. அதை நினச்சி எனக்கு ஒரே ஆனந்தம்னா பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்தோம் அவசரமாக இன்றைக்கி வேலையெல்லாம் முடிக்கணும், சீக்கிரமாக டிஃபன் செய்யணும், சீக்கிரமாக நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரஷ்அப் இல்லாத திடீர்னு ஒரு பாஸ் கொடுத்த மாதிரி. ஒரு நாள் தான் லீவு, பட் இருந்தாலும் அது ஏதோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னாங்க. பையன் வந்ததும் பின்னாடி போயிட்டு கிரிக்கெட் விளாட்றேன்ட்டு மெத்தைக்கு போயிட்டான். ஸோ நான் மட்டும் தனியாக தான் வீட்டு உள்ளே சுற்றிட்டு இருந்தேன். இளையராஜா சாங்ஸை போட்டு விட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா என்னுடைய வேலையெல்லாம் எதெல்லாம் எனக்கு தோணுச்சோ அதெல்லாம் செஞ்சேன். ஹஸ்பண்டுக்கு க்ரீன் டீ போட்டு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவேன்னு கால் பண்ணாங்க. ஸோ அதனால் க்ரீன் டீ போட்டு வச்சுட்டு துணி வந்து மிஷினில் போட வேண்டியதை போட்டுட்டு வீட்டில் இருந்த துணியெல்லாம் மடிச்சுட்டு எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லேயும் ஏதாவது ஒன்று இருந்தது. புக்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸு, டாய்ஸுன்னு நிறைய அங்கங்கே கிடந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். நானும் என்னோட பையனும் ரொம்பவும் சாப்பிடவும் மாட்டோம். ஹஸ்பண்டும் வந்து சுத்தமாகவே விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஊருக்கெல்லாம் போகிறப்போ எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். மாமி வராங்க, மம்மி வராங்கன்னா அவங்கள்ட்டலாம் கொடுத்து விடுவேன். ஸோ அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்லன்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைப்பேன். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு பேப்பரில் போட்டு எல்லாத்தையும் வந்து மடித்து வைக்கிறது தான் எனக்கு வேலையே. டெய்லி செஞ்சாலுமே எப்படி இந்த இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியல. அது குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வரும். ஃப்ளவினுங்க பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அவன் ரொம்ப மெஸ் பண்ண மாட்டான். பாப்பா வந்தான்னா ஃபுல் மெஸ் தான், தலைக்கீழ இருக்கும் வீடே. ஸோ கொஞ்சம் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்ற எல்லாம் எடுத்து அவனும் ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் நடுவில் வந்து எடுத்து வைக்கிறது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணான் பையனும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வரும்போதே காய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் மாங்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒட்டு மாங்காய் சூப்பராக கிடச்சிச்சு. நாளைக்கு வந்து இதை உப்பு மிளகா போட்டு சாப்பிடணும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் நவுத்தி வச்சுட்டு அதை வீடை ஃபுல்லாக பெருக்கி துடைக்கணும்னு முடிவு பண்ணேன். சரி, இதெல்லாம் பண்ணும்போது பெட்ரூம்க்கு உள்ளே போகும்போது எனக்கு பெட்ஷீட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், சைட் டேபிளையும் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணேன். யூஸ்வலாக இதை நான் டெய்லி பார்ப்பேன், ஐயோ டஸ்ட்டாக இருக்கே செய்யணுமேனு. ஆனால் அந்த ஒர்க்கிங் டேஸில் என்ன தான் அது ஒரு சோம்பேறி வரும்னு எனக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு மாற்றி யோசித்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி ஒரு வழியாக இதை செஞ்சுருவோம். ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. என்னன்னே தெரில, ஒரு குஷியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மோட்டிவேஷனோட ஏசியை போட்டு விட்டுட்டு ஜாலியாக வந்து செஞ்சிட்ருந்தேன் நான். ஸோ பெட் கவரையும் வந்து மாற்றிட்டு எல்லாத்தையும் பில்லோஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து வாங்கிட்டு வந்த காயெல்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 1 by 1 நிறைய வேலை தான் செஞ்சேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஹெக்டிக்காக தெரில, ஏதோ ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே துணியும் காய வச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு 1-2 கையில் இருந்துச்சு. ஸோ அதையும் ஊற போட்டுட்டு ஜாலியாக வந்து காய் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க கூட பேசிட்டு வம்பு வளர்த்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு சிரிச்சுட்டு நான் வந்து இந்த காயெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு இப்போ இவ்வளோ வேலை செஞ்சாச்சுல்ல, டயர்டாகிடுவேன்ல. ஸோ அதனால் சட்னி எதுவுமே செய்யலை. தோசை ஊற்றி அதுக்கு வந்து தூள் போட்டு தான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றி தூள் தான் போட்டு சாப்பிட போகிறேன். எல்லா தோசையும் ஊற்றி முடிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக அப்படியே முறுன்னு ஊற்றி எடுத்து அதை அப்படியே வெறுமனே தூள் கூட இல்லாமல் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்து ஒரே ஒரு மொறு தோசை தான் ஊற்றுனேன். நானும் என் பையனும் அடித்து விட்டுக்கிட்டோம். அதுக்கு என் ஹஸ்பண்ட் இந்த காஞ்சி போன தோசைக்காக 2 பேரும் அடித்து விட்டுக்கிறீங்கன்னு காரி துப்பிட்டு இருந்தார்.